நான் வந்து ஹீரோவாய் ஜெயிக்கும் போது எவ்வளவு பதட்டமா இருந்தானோ, எவ்வளவு சந்தோஷமா இருந்தானோ, இன்னைக்கு பாலா ஜெயிச்சிருக்கான், பெருசா ஜெயிச்சிருக்கான். ஒவ்வொரு ஒவ்வொரு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி, என்ன படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட்டாம அப்படின்லாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்குன்னு ஒரு சிலர் வந்து இங்க பிரஸ் மீட் வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். என்னப்பா உன் தம்பி படம் பெரிய ஹிட்டாமன்னா எல்லாமே சைலண்டா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல். நான் வந்து ஒரு டிவி ஷோல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டேன். நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைன்னு வைக்கப்பட்டாரு. நிஜமா ஹீரோ ஆகணுமா காமெடி பண்றியான்னு கேட்டேன். இல்லைண்ணே நிஜமா ஹீரோ ஆகணும்னு. நான் உன்னை ஹீரோ ஆக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாலா ஹீரோ ஆயிட்டாரு இந்த படம் மூலியமா. ஸோ இந்த படத்துல வந்து நான் வந்து தம்பியை ஹீரோ ஆக்கணும்னு சொல்றதோ இல்ல தம்பி வந்து நான் ஹீரோ ஆகணும்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இந்த படத்தை நான் தியேட்டர்ல மக்கள் உட்காந்து பார்த்தேன். பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க, பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க. ஸோ மக்களே வந்து பாலாவை ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு டைரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா லாஸ்ட் 20 மினிட்ஸுங்க ஐயோ பிரமாதமா பண்ணிட்டாருங்க. டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் அப்படின்லாம் இல்லாம ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண தம்பி எக்ஸலன்ட், சூப்பர் 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 சூப்பர். இல்ல உங்களுடைய அந்த இவ்வளவு நாள் கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கு ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க. லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் ஐயோ சொல்லக்கூடாது, நீங்க படம் போய் பார்க்கணும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ பாரமா இருக்கு. யூத் பசங்களுக்கும் படம் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடி, ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் படமே இப்படி அமையுறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிடைச்சிட்டார், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் டேட்டு கேட்காம நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னேன். இல்ல சார் நீங்க வேணாம் சார் நான் பண்றேன்னு சொன்னேன். ப்ரொடியூசர் வாங்க சார் வாங்க சார், தேங்க்யூ சார் தம்பி பாலாக்கு இவ்வளவு பெரிய படம் கொடுத்ததுக்கு. ஸோ நல்ல செலவு பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப. ஏன்னா ஒரு சில படம்லாம் சுத்திடுவாங்க சின்ன படம் தானே அப்படின்னு. ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்காங்க போல படத்துக்கு. அவர் வந்து மென்மேலும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் வந்து ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி பாலா இன்னைக்கு ஜெயிச்சது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா இவன் நல்லா இருந்தா நிறைய குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வெற்றி வந்து ஒருத்தருடைய வெற்றி இல்லை. இப்ப நான் சம்பாரிச்சு நான் வளர்ந்து எப்படி நம்ம ஒரு இத்தனை குழந்தைங்களை வளர்த்து இத்தனை மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கி இவ்வளவு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி நம்மளால உருவான மாதிரி இப்போ பாலா ஆரம்பிச்சிருக்கா போல. ஸோ இவரால நிறைய குடும்பம் வாழணும்னு இருக்கு. ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்ல, ஃபியூச்சர்ல பெரிய ஹீரோ ஆவாரு. என் தம்பி இந்த பொசிஷன்ல வந்து நிக்கிறது ஐ எம் சோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். சூப்பர்.